நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம திருமண வாழ்த்து மடல் PhD 2025 சில மாடிஃபிகேஷனோட ஒரு 3 ஃபைல்ஸை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி சில நண்பர்கள் அதில் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பட் புதுசாக பார்க்குறவங்களும் சரி, ஆல்ரெடி நீங்கள் டவுன்லோட் பண்ணவங்களும் சரி, இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இது பாஸ்வேர்டால் லாக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பாஸ்வேர்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாஸ்வேர்டு கிடைக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை வச்சு தான் நீங்கள் இந்த ஃபைலை அன்லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் உங்களுக்கு நான் இது சாம்பிள் இமேஜஸ் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது எந்த மாதிரியான வாழ்த்து மடல் PhD அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு தேவையான ஃபைலை மட்டும் நீங்கள் இண்டிவிஜுவலாக டவுன்லோட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷனில் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது ஃபஸ்ட் இமேஜ், இது செகண்ட், அண்ட் இது ஒன்று, இது லாஸ்ட் தேர்டு. இப்போ இது PhD ஃபைலில் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நான் ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் லேயர் தான். உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் இந்த ஃபைல்ஸை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பாருங்கள், எல்லாமே இண்டிவிஜுவலான ஃபைலாக தான் இருக்குது. ஸோ எல்லாமே ஒவ்வொரு செப்பரேட் லேயரில் தான் இது எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் இதை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். சரி, இப்போ இந்த PhD ஃபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான இண்டிவிஜுவல் ஃபோல்டர்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். இப்போ நான் ஒரு சாம்பிளாக ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். இதில் ஒரு 6 டிஜிட் பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன். அந்த பாஸ்வேர்டை நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபைல் ஓப்பன் ஆகும். இப்போ நான் பாஸ்வேர்டு போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 3 இடத்துல இந்த பாஸ்வேர்டு டிஸ்பிளே பண்ணுற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாஸ்வேர்டு கிடைச்சிடும். இப்போ நான் பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது இமேஜ் ப்ரீவியூ நமக்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது. சரி, அடுத்து இந்த ஃபைலை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ நம்மளுடைய வெப்சைட்டை நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு கூகுள் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஆனந்தன் RB அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். ஸோ ஆனந்தன் RBன்னு கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வரும். ஸோ இந்த வெப்சைட் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டு. ஸோ இது கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம், அல்லது டிஸ்கிரிப்ஷன் கீழே உங்களுக்கு லிங்க்கு கொடுக்குறேன். ஒன்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணி வந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரீசன்ட் போஸ்ட்டுன்னு இருக்கும். சப்போஸ் ஃபியூச்சரில் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே அவைலபிள் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஃபைலை மேலே இருந்து எடுத்துக்க முடியும். அதாவது இந்த வெட்டிங் PhDயில் வாங்க. இந்த க்ரியேட்டிவ் மேலே நீங்கள் கர்சர் பாயிண்ட்டை கொண்டு போகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இதில் நம்ம பார்த்தீங்கன்னா 12x18 PhDயை இதை கொடுத்துருக்கோம். ஸோ இது மேலே கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்கேஸ் இப்போ இல்லை, ஃபியூச்சரில் உங்களுக்கு கிடைக்கும் போது இந்த மாதிரியான ஆப்ஷனில் தான் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதற்காக ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொடுத்துருக்கிற இந்த PhD ஃபைல் இதுதான். ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு PhD ஃபைல். ஸோ ஒவ்வொரு சாம்பிள் இமேஜுக்கு கீழேயுமே இந்த இடத்துல உங்களுக்கு கிளிக் ஹியர் டு டவுன்லோட் பட்டன் உங்களுக்கு இருக்கும். ஸோ எல்லா ஃபைலுக்கு கீழேயுமே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாஸ்வேர்ட் ரிக்வயர்ட் வாட்ச் வீடியோ பிலோன்னு சொல்லிட்டு. ஸோ நான் இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த வீடியோ எந்த இடத்துல உங்களுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கம்மிங் சூன்னு போட்டிருக்கேன். ஸோ லாஸ்ட் ஃபைலுக்கு கீழே வாட்ச் ஃபுல் வீடியோ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிற மாதிரியான வீடியோ நான் இங்கே கொடுத்துருவேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் டைரெக்டாக வெப்சைட்டில் பார்க்கும்போது இது உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் ஃபுல் வீடியோவை பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த பாஸ்வேர்டை நீங்கள் எடுத்துக்க முடியும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஃபைலை உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி கட்டுறேன். ஸோ இப்போது
இந்த ஃபைல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஃபைல் மேலே கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு இந்த கவுண்ட் டவுன் வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த கவுண்ட் டவுன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு டவுன்லோடுக்கான ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இன்கேஸ் இந்த ஃபைலை வந்து நீங்கள் டவுன்லோடில் இருக்கும்போது நீங்கள் வேறு ஏதாச்சும் இந்த மாதிரி சர்ச் பண்ணவோ இல்லை வேறு டேபுக்கு அந்த மாதிரி வேறு ஒரு விண்டோவுக்கு நீங்கள் வந்து போகும்போது அந்த டவுன்லோடு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே தான் ஸ்டாப் ஆகி இருக்கும். திரும்பவும் நீங்கள் அந்த பேஜுக்குள்ளே வரும்போது தான் திரும்பவும் ரீஸ்டார்ட் ஆகும். இப்போ பாருங்கள் 17 இருக்கா. இப்போ நான் இந்த பக்கம் வந்துட்டேன். ஸோ நான் ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் திரும்ப அந்த பக்கம் போகிறேன் அப்படின்னு வச்சிங்கன்னா திரும்ப அந்த இடத்துல இருந்து மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபைலை நீங்கள் டவுன்லோடில் இருக்கும்போது இன்னொரு ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியாது. இந்த மாதிரியான ஒரு அலர்ட் மெசேஜ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய டவுன்லோடு வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்தது. இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் டவுன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா டவுன்லோட் நவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் வந்து இங்கே அப்பியர் ஆகும். ஸோ இந்த டவுன்லோட் நவ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோடுக்கான ஃபைல் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஃபைலை மட்டும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 3 ஃபைலுக்குமே ஒரே பாஸ்வேர்டை தான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாஸ்வேர்டு வந்து கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.